அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முஸ்தக்பில் மஜ்ஹூல் முஸ்பத்துடைய சீகா பார்க்க போகிறோம். என்ன வார்த்தையை வச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஅலங்கிற வார்த்தையை வச்சு பார்க்க போகிறோம். ஜஅலனா நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஆக்கினான் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதை முஸ்தக்பிலாக மாற்றுறப்ப எப்படி வரும், யஜ்அலு அப்படின்ட்டு வரும். அதை முஸ்தக்பில் மஜ்ஹூலாக எப்படி மாற்றுறது நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். முஸ்தக்பிலோடைய அடையாளத்துக்கு மேலே லம்மு செய்யணும், பேசு செய்யணும்னு பார்த்தோம். ஐன் கலிமாவுக்கு ஃபத்தஹ் செய்யணும்னு பார்த்தோம். சரி, அப்படி லம்மு செஞ்சிட்டோம்னா யஜ்அலுங்கிறது எப்படி மாறிடும், யுஜ்அலுன்னு மாறிடும். இங்கே ஐன் கலிமா மஅரூஃப்லேயே ஜபர் இருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ஜபர் அப்படியே தூக்கி போட்டுடலாம், யுஜ்அலுன்னு மாறிடுச்சு. தமிழ் அர்த்தம் என்ன வரும், ஆக்கப்படுவான்ட்டு வரும். நம்ம மாலில் மஜ்ஹூலில் ஆக்கப்பட்டான்ட்டு வரும். இதுக்கு மாலி மஜ்ஹூலுடைய தமிழ் அர்த்தம். அது கடந்த காலம். இப்போ எதிர்காலத்தில் இனிமேல் தான் செய்ய போகிறோம், அதனால் ஆக்கப்படுவான் அப்படின்ட்டு தமிழ் அர்த்தம் வரும். இப்போ சீகா மொத்தம் 7 ஸ்டெப்பு பார்த்தோம். ஒன்று என்னது, ஒருத்தவங்க செஞ்சாங்களா, 2 பேர் செஞ்சாங்களா, 3 பேர் செஞ்சாங்களா. ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னா வஹிதான், 2 பேர் செஞ்சாங்கன்னா தஸ்னியா, 3 பேர் செஞ்சாங்கன்னா ஜம். 3னா 3க்கும் அதற்கு மேற்பட்ட நபர்கள் செஞ்சாங்கன்னா ஜம் அப்படின்ட்டு போடுவோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு, ஆண் செஞ்சாங்கன்னா முதக்கரு, பெண் செஞ்சாங்கன்னா முஅன்னஸ் அப்படின்ட்டு போடுவோம். 3வது ஸ்டெப்பு, காயிபு, மறைவானவங்க செஞ்சாங்கன்னா காயிபு, அவன் ஒரு ஆண், அவர்கள் 2 ஆண்கள், அவர்கள் பல ஆண்கள், அவள் ஒரு பெண், அவர்கள் 2 பெண்கள், அவர்கள் பல பெண்கள், இதெல்லாம் காயிபு. ஹாதிர்னா எதிர் உள்ளவங்க செய்கிறது. சில நேரத்தில் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறப்ப முகாத்தபுன்னு போட்டிருக்கோம். முகாத்தபுனாலும் எதிர் உள்ளவங்களை குறிக்கிறது தான், ஹாதிர்னாலும் எதிர் உள்ளவங்களை குறிக்கிறது தான். புக்கில் ஹாதிருங்கிறனால நான் சொல்கிறப்ப ஹாதிர்னு தான் சொல்லுவேன். ஸ்க்ரீனில் முகாத்தபுன்னு இருக்கும், அதனால் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ரெண்டுமே போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஹாதிர்னா எதிர் உள்ளவங்க குறிக்கிறவங்க. எதிர் உள்ளவங்கன்னா நீ ஒரு ஆண், நீங்கள் 2 ஆண்கள், நீங்கள் பல ஆண்கள், நீ ஒரு பெண், நீங்கள் 2 பெண்கள், நீங்கள் பல பெண்கள். அதுக்கப்புறம் முத்தக்கல்லிம்னா தன்னை குறிக்கிறது. இங்கே ஆண் பெண் பார்க்க மாட்டோம். ஏங்க ஆண் பெண்ணா பார்க்க மாட்டோம், கடைசி 2க்கும் ஆண் பெண் பார்க்க மாட்டோம். முத்தக்கல்லிம்க்கு ஏன் ஆண் பெண் பார்க்க மாட்டோம், அது ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும். அடுத்த ஸ்டெப்பு, ஃபஅல் என்ன ஃபஅலுங்கிறத கண்டுபிடிக்கணும். மாதியான ஃபஅலுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம், மாதி ஃபஅல் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கு முன்னாடி மா சேர்த்துட்டா மாலி மஅரூஃப் மன்ஃபி ஆயிரும். அதுக்கப்புறம் மாலி மஜ்ஹூல் முஸ்பத்து, ஃபா கலிமாவுக்கு பேசும், ஐன் கலிமாவுக்கு ஜேரும் செஞ்சுட்டா, அதாவது ஃபா கலிமாவுக்கு லம்மும் ஐன் கலிமாவுக்கு கசரும் செஞ்சிட்டோம்னா அது என்னவாயிரும், மாலில் மஜ்ஹூலுல் முஸ்பத் ஆயிரும். மாலில் மஜ்ஹூலுல் மன்ஃபி ஆக்கணும்னா மாலி மஜ்ஹூல் முஸ்பத் எடுத்தோன்னு முன்னாடி தூக்கி மாவை போட்டுட்டா மாலில் மஜ்ஹூலுல் மன்ஃபி ஆகிடும். இப்போ முஸ்தக்பில் மஅரூஃபாக மாற்றணும் அப்படின்னா அதை முஸ்தக்பிலோடைய அடையாளம் ஏத்தி அலிஃப் நூனை சேர்க்கணும். சேர்த்து அதை நம்ம நல்லா மொட்டை மனப்பாடம் தான் பண்ணி வச்சுக்கணும். மொட்டை மனப்பாடம் பண்ணிட்டா இந்த ஃபைலை பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரியும், இது முஸ்தக்பில் மஅரூஃப்னு தெரியும். அது இல்லாமல் அதனுடைய அடையாளம் என்ன, அந்த அலாமத்துல் முஸ்தக்பிர் ஏத்தி அலிஃப்னு இருக்குல்ல, அதுக்கு ஃபத்தஹ் இருக்கும். மீசான் பாடத்தை பொறுத்த முடியும். அதனுடைய ஐன் கலிமாவுக்கு ஃபத்தஹும் இருக்கும், கசரும் இருக்கும், பேசும் இருக்கும். அதாவது ஜபரும் இருக்கும், ஜேரும் இருக்கும், பேசும் இருக்கும். எப்படி உதாரணத்துக்கு எஃப் அலுன்ட்டு நம்ம படித்தோம். எஃப் இலுன்ட்டு வந்தாலும் அது முஸ்தக்பில் மஅரூஃப் தான். எஃப் உலு அப்படின்ட்டு வந்தாலும் அது முஸ்தக்பில் மஅரூஃப் தான். நம்ம ஒரு மாடல் தான் பார்க்குறோம். கித்தாபில் எஃப் அலு மாடல் கொடுத்துருக்காங்க, அதனால நான் அதை மட்டும் உங்களுக்கு இப்போதைக்கு சொல்கிறேன். எஃப் இலு எஃப் உலுவும் இன்ஷா அல்லாஹ் போக போக அந்த மாடல்னால் பார்ப்போம். இப்படி இருந்துச்சுன்னா முஸ்தக்பில் மஅரூஃபு முஸ்பத்து. முன்னாடி லா சேர்த்துட்டோம்னா முஸ்தக்பிலுல் மஅரூஃபுல் மன்ஃபி லா எஃப் அலு அப்படிங்கிறத சேர்த்துட்டோம்னா முஸ்தக்பில் மஅரூஃபுல் மன்ஃபியாக மாறிடும். மாலியில் மன்ஃபியாக மாற்றுறப்ப முன்னாடி மா சேர்க்கணும். இங்கே முஸ்தக்பிலில் மன்ஃபியாக மாற்றுறப்ப முன்னாடி லா சேர்க்கணும். அடுத்து முஸ்தக்பில் மஜ்ஹூல் முஸ்பத்தாக மாற்ற போகிறோம். முஸ்தக்பில் மஜ்ஹூல் முஸ்பத்தாக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த அலாமத்துல் முஸ்தக்பில் ஏத்தி அலிஃப்னு இருக்குல்ல, அதுக்கு லம்மு செய்யணும். லம்மு செஞ்சுட்டு ஐன் கலிமாவுக்கு ஃபத்தஹ் செய்யணும். சரிங்களா, அப்படி செஞ்சிட்டோம்னா முஸ்தக்பில் மஜ்ஹூலுல் முஸ்பத் கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பு என்னென்னா,
நம்ம மௌரூஃபா, மன்ஃபியா, முஸ்பத்தா அதெல்லாம் வந்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் கடைசி ஸ்டெப்பு அதற்கு ஜோடியான லமீரை எழுதணும். இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். உங்களுக்கு எல்லாமே வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணனால இப்போ பாடத்தில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாடத்தை நல்லா கவனிங்க. சீகா வந்து எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் எழுத போகிறோம். சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். அந்த சேஞ்சஸ்லாம் என்னன்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். யுஜஅலு அவன் ஒரு ஆண் ஆக்கப்படுவான். சீகா ஒரு ஆணுக்கு வஹதான் முதக்கரு, அவன் காயிபு. முஸ்தக்பிலியே வச்சு ஆரம்பிக்கிறனால மஜ்ஹூலு ஏக்கு வந்து பேஸ் இருக்குது, ஐன் கலிமாவுக்கு ஜபர் இருக்குது, மஜ்ஹூலு முன்னாடி லா இல்லாதனால முஸ்பத்து, த்வமீரு ஹுவ. யுஜஅலானி அவர்கள் இரு ஆண்கள் ஆக்கப்படுவார்கள். இரு ஆண்களுக்கு தஸ்னியா முதக்கரு. சீகா தஸ்னியா முதக்கரு, காயிபு முஸ்தக்பில் அடையாளம் இருக்குது, முஸ்தக்பிலு மஜ்ஹூலு முஸ்பத்து லமீரு ஹுமா. யுஜஅலூன அவர்கள் பல ஆண்கள் ஆக்கப்படுவார்கள். சீகா ஜம்உ முதக்கர் பன்மையை குறிக்கிறவர்களுக்கு ஜம்உன்னு போடுவோம். முதக்கர் காயிபு முஸ்தக்பில் அடையாளம் இருக்குது, அல் மஜ்ஹூல் மஜ்ஹூலோடைய அடையாளம் அந்த ஏவுக்கு பேசும், ஐனுக்கு ஜபரும் இருக்குது. மஜ்ஹூல் முஸ்பத்து முன்னாடி எதுவும் இல்லாதனால, லா இல்லாதனால முஸ்பத்து, லமீர் ஹும். அதுக்கப்புறம் ஃபோர்த்து பாருங்கள், துஜஅலு அவள் ஒரு பெண் ஆக்கப்படுவாள். சீகா வஹதான் முஅன்னஸ் காயிபு முஸ்தக்பிலுல் மஜ்ஹூலுல் முஸ்பத்து, லமீர் ஹிய. துஜஅலானி சீகா தஸ்னியா முஅன்னஸ் அவர்கள் இரு பெண்கள் ஆக்கப்பட்டார்கள். சீகா இரு பெண்களுக்கு தஸ்னியா முஅன்னஸ் போடுவோம், மறைவானவங்களை குறிக்கிறனால. காயிபு முஸ்தக்பிலுல் மஜ்ஹூலுல் முஸ்பத்து, லமீர் ஹுமா. யுஜஅல்ன அவர்கள் பல பெண்கள் ஆக்கப்படுவார்கள். சீகா ஜம்உ முஅன்னஸ் காயிபு முஸ்தக்பிலுல் மஜ்ஹூலுல் முஸ்பத்து, லமீர் ஹுன்ன. இந்த மொதல் 6 வந்து நம்ம ஏற்கனவே நல்லா சொல்லியிருக்கிறோம் பல வீடியோக்களில். காயிபை குறிக்கக்கூடியது. ரெண்டாவது 6 அதாவது 7லேருந்து 12 முடியும், இது வந்து ஹாலிரை குறிக்கக்கூடியது. 13, 14 வந்து முத்தக்கல்லிமை குறிக்கக்கூடியது. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம். துஜஅலு நீ ஒரு ஆண் ஆக்கப்படுவாய். நீ ஒரு ஆணுக்கு சீகா வஹதானு ஹாலிர் எதிர் உள்ளவங்களை குறிக்கிறது. முஹாத்தப்னு போட்டாலும் கரெக்டு தான். முஸ்தக்பிலுல் மஜ்ஹூல் முஸ்பத்து, லமீர் அன்த. நீ ஒரு ஆணுக்கு வந்து அன்தன் வரும், இங்கே அந்தி போட்டிருக்கு, அது மட்டும் பார்த்துக்கோங்க சரிங்களா. அந்த வரும் லமீர். துஜஅலானி நீங்கள் இரு ஆண்கள் ஆக்கப்படுவீர்கள். சீகா தஸ்னியா முதக்கர் ஹாலிர் முஸ்தக்பிலுல் மஜ்ஹூலுல் முஸ்பத்து, லமீர் அன்துமா. துஜஅலூன நீங்கள் பல ஆண்கள் ஆக்கப்படுவீர்கள். பல ஆண்களுக்கு சீகா ஜம்உ முதக்கர், நீங்கள் ஹாலிர் முஸ்தக்பிலுடைய அடையாளம் தே இருக்குது, மஜ்ஹூல் முஸ்பத்து, லமீர் அன்தும். துஜஅலீன நீ ஒரு பெண் ஆக்கப்படுவாய். சீகா ஒரு பெண்ணுக்கு வஹதான் முஅன்னஸ் எதிர் உள்ளவங்களை குறிக்கிறனால ஹாதிர் முஹாத்தப்னு போட்டுக்கலாம். முஸ்தக்பிலுடைய அடையாளம் தே இருக்குது. அதுக்கப்புறம் மஜ்ஹூலுடைய அடையாளம் தேக்கு மேலே பேஸ் இருக்குது, ஐன் கலிமாவுக்கு ஜபர் இருக்குது. முஅன்னஸ் மஜ்ஹூலுல் முஸ்பத்து முன்னாடி லா இல்லாதனால முஸ்பத்து, லமீர் அந்தி. துஜஅலானி நீங்கள் இரு பெண்கள் ஆக்கப்படுவீர்கள். இரு பெண்களுக்கு தஸ்னியா முஅன்னஸ் எதிர் உள்ளவங்களை குறிக்கிறனால ஹாலிர் முஸ்தக்பிலுல் மஜ்ஹூலுல் முஸ்பத்து, லமீர் அன்துமா. துஜஅல்ன நீங்கள் பல பெண்கள் ஆக்கப்படுவீர்கள். சீகா ஜம்உ முஅன்னஸ் ஹாலிர் முஸ்தக்பிலுல் மஜ்ஹூலுல் முஸ்பத்து, லமீர் அன்துன்ன. உஜஅலு நான் ஆக்கப்படுவேன். சீகா வஹதானு முத்தக்கல்லிம் செகண்ட் ஸ்டெப்பு முதக்கர் முஅன்னஸ் போட மாட்டோம், ஏண்டா ரெண்டையுமே குறிக்கும் அந்த கடைசி ரெண்டும், அதனால் அந்த கடைசி ரெண்டுத்துக்கும் போட மாட்டோம். முத்தக்கல்லிமு முஸ்தக்பிலுல் மஜ்ஹூலுல் முஸ்பத்து, லமீர் அன. நுஜஅலு நாங்கள் ஆக்கப்படுவோம். சீகா ஜம்உ முத்தக்கல்லிமு முஸ்தக்பில் மஜ்ஹூலுல் முஸ்பத்து, லமீர் நஹ்னு. அவ்வளவுதான். உங்களுக்கு இது நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு சீகா எழுதுறது ஈஸியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே தெளிவாக முன்னாடி உள்ள வீடியோக்குள்ளே இந்த 7 ஸ்டெப்பையும் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். நீங்கள் கண்டினியூவாக வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா புரியும். அதனால் கவனமாக வீடியோ பார்க்குறப்ப பார்க்கணும். சில நேரங்களில்
நம்ம ஒழுங்காக கவனிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாம் ஒன்று என்னத்தை புரிஞ்சுக்கிறோமோ அது வந்து ஃபஸ்ட்டு தடவை படிக்கிறப்ப மைண்டில் நின்றும். அதை சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான காரியங்கள். அதனால் பாடம் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறப்ப நல்லா கவனமாக ஸ்க்ரீனில் கண் வச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களால் பாடத்தை ஈஸியாக கவனிக்க முடியும். எப்பவும் போல் வீடியோ முடிஞ்சோடனே கேள்விகள் கேட்போம். அந்த கேள்விக்கு உண்டான நேரம் வந்துருச்சு. இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கமெண்ட்டில் பதில் போடுங்க. பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டாக போடுறீங்க அப்படின்ட்டு. இந்த தடவை நம்ம கேள்வியை ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கோம். அதனால் கேள்வி என்னங்கிறத பார்த்து நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணால் போதும். ஆலிமா படிக்கக்கூடிய மாணவிகள் எனக்கு எப்பவும் போல் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் நோட்டில் எழுதி பேப்பரில் எழுதி தனியாக மெசேஜ் பண்ணால் போதும். இப்போ 4 வார்த்தையை வச்சு நம்ம கேட்க போகிறோம். ஃபத்தஹனா திறந்தான், மன அப்படின்னா தடுத்தான், தஹப அப்படின்னா சென்றான், மதஹ அப்படின்னா பாராட்டினான். இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி தஹபா, இதுக்கு தமிழ் அர்த்தம் எழுதணும். 2வது கேள்வி அவர்கள் பல ஆண்கள் திறக்கவில்லை, இதுக்கு தமிழ் அர்த்தமும் எழுதணும், சீகாவும் எழுதணும். மதஹித்துமா, இதுக்கு தமிழ் அர்த்தம் எழுதுனா போதும். நீங்கள் பல ஆண்கள் தடுக்கவில்லை, இதுக்கும் அரபிக் எழுதுனா போதும். நீங்கள் பல பெண்கள் செல்லவில்லை, இதுக்கும் அரபிக் எழுதுனா போதும். எத்தனை பேர் கரெக்டாக எழுதுறீங்கன்னு பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா அனைவர்களுடைய இல்முலையும் பரக்கத் செய்வான். அனைவர்களுக்கும் நீண்ட ஆயுளை தருவான். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.